Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான Smokie Sambaram. இது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. இந்த ரெசிபியை MasterChef தமிழ்ல Tummy Arthi சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க. நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சம்பாரம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 4 பீஸ் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் இன்றைக்கி ரெசிபியோட ஹீரோ பீட்ரூட் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தயிர் 1 கப் நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி இலை. இது நல்லா அந்த காம்போடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளோட பீட்ரூட், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போது 1 கப் தயிரையும் சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன், நீங்கள் நார்மல் சுகரும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக அதில் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எந்த கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸில் ஓரத்தில் இந்த மாதிரி லெமனை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அது ஈரப்பதமாக ஆனால் போதும். அதுக்கப்புறம் இந்த சுகரில் டிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான ஒரு கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சம்பாரத்தை ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியும் சேர்க்கலாம், நான் ஃபில்ட்ரு பண்ணாமே குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக சோடா சேர்த்துக்கலாம். சோடா வந்து நீங்கள் எப்போ குடிக்கிறீங்களோ அப்போ உடனே சேர்த்து குடிங்க. சேர்த்து வச்சுருந்து ரொம்ப நேரம் வச்சுருந்து குடிக்க வேணாம். இப்போது இது ஸ்மோக்கி சம்பாரம் அப்படிங்கிறனால ஆர்த்தி சிஸ்டர் வந்து ரோஸ்மேரியை வந்து லைட்டாக ஸ்மோக் மாதிரி பண்ணி அதில் வச்சாங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லா காஞ்ச கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதை வந்து நல்லா காஞ்சதை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அதில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவில் நான் ரெட் கலர் மிளகா எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி உள்ள லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் நல்லா நின்றுக்கிடும். அப்படியே நம்ம கிளாஸில் சொறி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான பிங்கி ஸ்மோக்கி ஃப்ளேவர் சம்பாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பிங்க் கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட ஃப்யூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.